Welcome to Storytime. முன்னொரு காலத்தில் ஈசாக்கு என்ற ஒரு மனிதர் வாழ்ந்து வந்தார். அவர் இருந்த தேசத்தில் மிகவும் பஞ்சம் அதிகமாக இருந்தது. இதை பார்த்த ஈசாக்கு எகிப்து தேசத்திற்கு போகலாம் என்று நினைத்தார். ஆனால் தேவன் அவரிடம் தரிசனமாகி, நீ எகிப்து தேசத்திற்கு போக வேண்டாம், நான் காண்பிக்கும் இந்த தேசத்திலே இரு. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். அது மட்டுமல்லாமல் உன் தகப்பனாகிய ஆபிரகாமை எப்படியாக ஆசீர்வதித்தேனோ அப்படியே உன்னையும் ஆசீர்வதிப்பேன் எனக் கூறினார். ஈசாக்கு தேவன் கூறியபடியே அவருக்கு கீழ்ப்படிந்து அந்த தேசத்திலே வாசம் பண்ணினான். தேவன் கூறிய அந்த தேசத்திலேயே ஈசாக்கு விதையை விதைத்தான். அந்த தேசத்தில் இருந்த பஞ்சம் அந்த விதை வளர்வதை தடுக்க முடியவில்லை. ஏனெனில் ஈசாக்கு தேவனுக்கு கீழ்ப்படிந்து அந்த விதையை விதைத்திருந்தான். அந்த பஞ்சம் நிறைந்த தேசத்தில் ஈசாக்கு 100 மடங்கு அறுவடையை கண்டான். இது மிகப்பெரிய ஆச்சரியம் மற்றும் அதிசயம்தானே. நாமும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவர் கூறும் வார்த்தையின்படியே நடந்தால் நம் வாழ்விலும் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெறலாம். Thank you for watching. Subscribe.